رباه عفوك إني للنور مدت يداي. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்நாட்டிலே அல்லாஹுடைய இல்லத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், தில்கல் ஜன்னத்துல்லதி நூரிது மின் இபாதினா மன் கான தகியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சியவர்களுக்காக, அல்லாஹுவை பயந்தவர்களுக்காக, சதா நேரமும் அல்லாஹ்வின் நினைவால் அல்லாஹ்வின் அச்சத்தால் வாழக்கூடிய மூமின்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். அதிலே அவர்களை அல்லாஹ் வாரிசுதாரர்களாக மாற்றுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். قال تعالى وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. மூமின்களுக்கு வெற்றி அளிப்பதற்காக, மூமின்களுக்கு கூலி அளிப்பதற்காக, மூமின்களின் கண்ணியத்தையும் பதவியையும் உயர்வையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். அவர்களுக்கு நீங்கள் செய்த கூலிகளுக்கு பகரமாக, நீங்கள் அல்லாஹ்விற்கு செய்த கடமைகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த கடமைகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் வாக்களிக்கிறான். மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆறுகள் ஓடக்கூடிய சுவனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதாக, அதுவும் அதிலே நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். قال تعالى وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وعدت للمتقين. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்க வாழ்க்கையை அடைவதற்கு, அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து அங்கே வாழ்வதற்காக அதை நோக்கி இந்த உலக வாழ்க்கையிலே விரைந்து வாருங்கள். வசாரிஉ, விரைந்து வாருங்கள் அதை நோக்கி.
அல்லாஹுடைய மன்னிப்பை முதலிலே பெறுங்கள். அல்லாஹ்வுக்கு இந்த பூமியிலே நீங்கள் செய்த பாவங்களுக்காக, அல்லாஹ்விற்கு மாறு செய்ததற்காக இந்த பூமியிலே உள்ள எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். பாவத்தில் இருந்து யாரும் விடுதலையானவர்கள் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக விரைந்து வாருங்கள் முதலிலே அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக. ஏன்? பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு செய்த மாறுதல்களுக்கு அல்லாஹ் அவனுடைய கருணையால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அழித்தொழிக்காமல் நாளை மறுமையிலே எந்த ஒரு அடியானும் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. அதனால் அல்லாஹ்வின் மன்னிப்பை முதலிலே பெற விரைந்து வாருங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்காக, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்க வாழ்க்கையை அடைவதற்காக மூமின்களை விரையுங்கள். வசாரிஉ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை அழைக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, முத்தகின்களுக்கு தயாரிக்கப்பட்ட இடம் சொர்க்கம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு தயாரிக்கப்பட்ட இடம் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மூமின்களுக்கும் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கும் அந்த சொர்க்கத்தை அளிப்பான். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முன்னுரையை நம்முடைய உள்ளங்களிலே பதிய வைத்ததற்கு பிறகு வாருங்கள் சொர்க்கத்தை பார்க்க செல்லுவோம். சொர்க்கத்தை பற்றி எப்படி பேசுவது? கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்தின் அழகை, அங்கே கிடைக்க இருக்கும் பதவிகளை, உயர்வை, அதனுடைய மதிப்பை எப்படி பேசி முடிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதனுடைய அழகும், அதனுடைய உயர்வும், அதனுடைய மதிப்பும், அதனுடைய அலங்காரங்களும் உயர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி அதனுடைய அழகை பேசி முடிக்க முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பல பெயர்களை சொல்லுகிறான். அல் ஜன்னா, தாருன் நஈம், தாருஸ் ஸலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துடைய பெயர்களை அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்க வாழ்க்கையை மா லா ஐனுன் ராஸ், யா ரப், எந்த கண்களும் அதை பார்த்திருக்க முடியாது. மா லா ஐனுன் ராஸ் வலா உத்னுன் சமிஅத், எந்த காதும் அந்த சொர்க்கத்தின் சப்தத்தை கேட்டிருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதருடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்க முடியாது. எப்படி இதை விட அந்த சொர்க்கத்தை வர்ணிக்க முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு கண்களும் அந்த சொர்க்கத்தை பார்த்திருக்க முடியாது. எந்த ஒரு காதும் அந்த சொர்க்கங்களின் சப்தத்தை கேட்டிருக்க முடியாது. எந்த ஒரு உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்க முடியாது. ஃபக்ரஉ இன் ஷிஅ்தும் ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், எந்த ஒரு கடைக்கோடி கண்களும் அறிய முடியாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கையை பற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், வ மௌதிஉ ஸௌதி அஹதிக்கும் மினல் ஜன்னah கைரும் மினத் துன்யா வ மா அலைஹா, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது. யாரும் சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது. முழு இலங்கையும் ஒருவருக்கு சொந்தமாகிறது. முழு இலங்கையுடைய பகுதிகளும் ஒருவருக்கு சொந்தமாகிறது. ஏன், முழு உலகமும் ஒருவருக்கு சொந்தமாகிறது. அவர் வெற்றியாளர், அவர் உயர்ந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு சிறிய நிலம் கிடைத்தவனை உயர்ந்தவர்களாக கருதுகிறீர்களே, இந்த உலகத்திலே பெரிய மாளிகையிலே வசிப்பவர்களை உயர்ந்தவர்களாக, கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்களாக நினைக்கிறீர்களே, சொர்க்கத்திலே மூமின்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் ஒரு சாட்டை அளவு இடத்தை ஒருவன் சொந்தமாக்குவது, இந்த உலகம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், மரகதம், அத்துணை உலக செல்வங்களை கொடுத்தாலும் சொர்க்கத்திலே அந்த ஒரு சாட்டையின் அளவு இடத்தை கூட சொந்தமாக்க முடியாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சொர்க்கம் விவரிக்க முடியாதது கண்ணியத்துக்குரியவர்களே.
சொர்க்கவாதிகளின் தன்மைகளை, பதவிகளை, உயர்வுகளை, அவர்களின் மதிப்பை, அவர்களை அழகுபடுத்தக்கூடிய முறையை அல்லாஹ் விவரித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஞானத்திலிருந்து விவரித்திருக்கிறார்கள். அதைவிட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கண்ணியங்களையும் அழகையும் உயர்வையும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கவாதிகள், இந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், இவர்கள் மறுமையிலே எழுப்பப்பட்டதிலிருந்து இந்த சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படும் வரை இவர்கள் யார்? இவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள்? இவர்களின் கண்ணியம் மறுமை நாளிலே எப்படி இருக்கும்? மஹ்ஷரிலே இவர்களுடைய விசாரணை எப்படி அமையும்? இவர்கள் எப்படி அந்த சொர்க்க வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லப்படுவார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, கபூர்கள் பிளக்கப்பட்டு மஹ்ஷர் மைதானத்திலே மனிதர்கள் எழுந்து வரும் பொழுது ஒரு கூட்டம் அல்லாஹ் கொடுத்த வெளிச்சத்தை சுமந்தவர்களாக, சிரித்த முகத்தோடு, உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா பாஹிகத்தும் முஸ்தப்ஷிரா, சிரித்தவர்களாக, பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய முகங்களோடு, பின்னூரி தாம், முழுமையான வெளிச்சத்தோடு மஹ்ஷர் தினத்திலே சொர்க்கத்திலே நுழையக்கூடிய மூமின்களை அல்லாஹ் எழுப்புவான். எழுப்பப்பட்டவுடன் என்ன நடக்கப் போகிறது என்று மனிதர்கள் எண்ணி பயந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த மூமின்களுக்கு மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் கூற வைப்பான், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸ்உல் அக்பர் வ ததலக்காஹுமுல் மலாயிகா ஹாதா யௌமுக்குமுல் லதீ குன்தும் துஅதூன். மூமின்களே, சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களே, இந்த நாளை பற்றிதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருந்தீர்கள், இந்த நாளை அடைந்து கொண்டீர்கள் என மலக்குகள் அவர்களை வரவேற்பார்கள். எந்த பயமும் இல்லை உங்களுக்கு, இந்த மஹ்ஷரிலே எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, வாருங்கள் என்று வெளிச்சமோடு மஹ்ஷர் தினத்திலே ஒரு கூட்டம் அல்லாஹ்வை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை ஒரு மைல் தூரம், நரகம் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் வடிந்தோடி கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டு வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் அந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த நேரத்திலே சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளான அந்த 7 பேர்களுக்கு அல்லாஹ் விசேஷமான நிழலை அளிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிழலை தவிர மஹ்ஷர் மைதானத்திலே வேறு நிழல் இருக்காது. அந்த 7 கூட்டத்தார்கள் யார்? நீங்கள் படித்து பாருங்கள். வீடுகளில் சென்றதற்கு பிறகு எமக்கு தெரியாது, எம்மிலே பலருக்கு தெரியாது. மறுமையை நம்பிக்கை கொண்ட கூட்டம், மறுமைக்காக வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடிய கூட்டம், நாளை மறுமையிலே அந்த வெப்பத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு அர்ஷின் நிழலிலே செல்லக்கூடிய அந்த 7 கூட்டத்தார்கள் யார் என்ற விவரம் தெரியாது. படித்து பாருங்கள். அந்த 7 கூட்டத்தார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி, சொர்க்கவாதிகளை மதிப்பளித்து அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலிலே அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். அதற்கு பிறகு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு தங்களுடைய ஏடுகள் வலது கரத்திலே கொடுக்கப்படும். சொர்க்கவாதிகளுக்கு ஏடு வலது கரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார், வலது கரத்திலே ஏட்டை சொர்க்கவாதிகள் பெற்றதற்கு பிறகு ஹா உமுக்ரஉ கிதாபியா, ஹா உமுக்ரஉ கிதாபியா இன்னி ظننت أني ملاق حسابيا فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலது கரத்திலே ஏட்டை அந்த சொர்க்கவாதிகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட பிறகு அழைப்பார்கள் உலகத்தை, ஹா உமுக்ரஉ கிதாபியா, நான் சொர்க்கவாதி, படித்து பாருங்கள் என்னுடைய ஏட்டை, என்னுடைய புத்தகத்தை, இதில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த மறுமையின் விசாரணை நாளை இந்த உலகத்திலே பயந்து வாழ்ந்தேன் என்று வாழ்ந்தேன், அப்படி படித்து பாருங்கள்.
நன்மையின் பக்கங்களை, சொர்க்கத்திற்காக நான் சேகரித்த அமல்களை, சொர்க்கத்தில் நுழைவதற்காக நான் ஏற்றுக்கொண்ட சிரமங்களை, கஷ்டங்களை, உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையை படித்து பாருங்கள். அல்லாஹ்வின் கண்ணியம் அங்கே. அதிலும் சிலர் பாவம் செய்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரையிடுவான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையிலே அல்லாஹ் கேட்பான், அத்தஅரிஃபு தம்ப கதா, அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் தெரியுமா உனக்கு, இந்த பாவம் தெரியுமா? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் தெரியும், தெரியும், தெரியும். அடுக்கிக் கொண்டே போவான். அவன் நினைத்துக் கொள்ளுவான், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை பட்டியலிடுகிறான், நான் அழிந்து விட்டேன். அல்லாஹ் அழைப்பான், அடியானை கேட்டுக்கொள், இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லகல் யௌம். யார் அடியானே, சொர்க்கவாதியே, உலகத்திலே நீ செய்த பாவங்களை நான் மறைத்தேன். நீ பாவம் செய்வாய், நீ பாவம் செய்தாய், நான் மறைத்தேன். இன்றைய தினம் மன்னிக்கிறேன். சொல், பார், யாருக்கும் தெரியாது. உன் கண்ணியம் கண்ணியம்தான், உன் கண்ணியத்தை இழிவுபடுத்த மாட்டேன். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீசானுடைய தராசை நிறுத்துவான். நன்மைகளின் எடை அதிகரித்திருக்கும். சிராத்துடைய பாலம் வேகமாக கடந்து செல்வார்கள். யாரும் ஹவுதுல் கௌசர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தால் தண்ணீர் அருந்துவார்கள். அழைத்து செல்லப்படும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதில் நம்முடைய பெயர்களை பதிவு செய்வானாக. அழைத்து செல்லப்படும். யாருடைய தலைமையில்? யாருடைய தலைமையில்? என் இயக்கத்தின் தலைவருடைய பெயராளா? என் ஜமாஅத்தின் பெயராளா? யாருடைய தலைமையில்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படும். வாருங்கள். சொர்க்கத்திற்கு முன்னால் மனிதர்கள் நிறுத்தப்படுவார்கள். கொஞ்சம் கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். வாருங்கள், பயணிப்போம் உள்ளே. சொர்க்கத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். வாசல், ஆம், எத்துணை 8 வாசல்கள் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ இன்னலில் ஜன்னதி லஸமானியத அபுவாபின் மா மின்ஹுமா பாபானி இல்லா யஸீரு ராகிப் பைனஹுமா 70 ஆமா. 8 வாசல்கள் சொர்க்கத்திலே இருக்கும். அந்த சொர்க்கத்துடைய அந்த வாசலுடைய ஒரு வாசலின் அளவு 70 ஆண்டுகள் ஒருவன் பயணித்தால் எவ்வளவு தூரத்தை அடைய முடியுமோ அவ்வளவு விசாலமாக இருக்கும். யாரும் பார்ப்பான், வாசல் திறக்கப்பட்டிருக்கும். உள்ளே பார்ப்பான், கூடாரங்கள், மரங்கள், மாளிகைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னலில் முஃமினி ஃபில் ஜன்னத்தி லகைமா, கூடாரம். ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட கூடாரம், ஒரே ஒரு முத்து துளையிடப்பட்ட கூடாரம். 60 மீலா, 60 மைல் உயரம் இருக்கும். உயரம் பார்ப்பான். அங்கே கூடாரம், மரம், நிழல், மரத்தின் நிழல். 100 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான குதிரையிலே சுற்றி வந்தால் எவ்வளவு தொலைவை அடைவானோ அந்த அளவு மரத்தின் நிழல். யாரும் கூடாரம், அங்கே மரம், அங்கே வாலிபர்கள், சிறுவர்கள் நிற்கிறார்கள், அங்கே சில பெண்கள் நிற்கிறார்கள். பார்த்து கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருப்பான். யார் செல்லுவது முதலிலே? யார் செல்லுவது? ஆதி பாபல் ஜன்னதி யௌமல் கியாமத்தி ஃபஅஸ்தஃப்திஹு ஃபயகூலுல் காஸின் மன் அன்த். சொர்க்கத்தின் கதவை ஒரு மனிதர் தட்டுவார். திறங்கள் சொர்க்கத்தின் கதவை. கேட்கப்படும் உள்ளிருந்து, யார்? யார் நீங்கள்? ஃபஅகூலு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முஹம்மத்.
உலகத்திலே இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர். ஃபயகூலு பிக உமிர்து லா அஃப்தஹு லிஅஹதின் கப்லக். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை உணருங்கள். ஆம், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களே, உங்களுக்கு தான் ஏவப்பட்டது, உங்களுக்கு முன்னால் யாருக்கும் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படக்கூடாது. யாரும் எம்முடைய தலைவர் முன்னால் செல்கிறார். அதற்கு பிறகு ஆதமின் சமூகம் செல்லுமா? முதல் சமூகம் ஆயிற்று. அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் செல்லுமா? இரண்டாவது சமூகம் ஆயிற்று. அவர்கள் நபிமார்களின் சமூகம் சென்று இறுதியாக நாம் இந்த உலகத்திலே நம்முடைய சமூகம் செல்லுமா? கல்லா கல்லா. முஹம்மது ரசூலுக்கு இந்த கண்ணியம் என்றால் அவர்களை பின்பற்றிய சமூகத்திற்கும் கண்ணியம். உலகத்திலே இறுதியான சமூகமாக நீங்கள் இருந்தாலும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதலாவது நுழையக்கூடிய சமூகம் நீங்கள் தான். யார் உஷ்குர் உஸ்ஜுத் லிரப்பிக், உங்கள் ரப்புக்கு சுஜூது செய்யுங்கள். அல்லாஹ் இந்த முஹம்மது ரசூலின் சமூகத்திலே எம்மை படைத்ததற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வானாக. திறக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் நுழைவார்கள், பின்னால் நுழைய முடியாது. யார் வேண்டுமானாலும் எந்த வாசலின் வழியாக நுழைய முடியாது. அழைக்கப்படும். யா அப்துல்லாஹ் ஹாதா கைர் ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாஹ் துஇய மின் பாபிஸ் ஸலாஹ். யார் தொழுகையாளிகளோ, தொழுகையின் எண்ணிக்கையில் அதிகமானவர்களோ, யா அப்துல்லாஹ், தொழுகையாளிகளை வாருங்கள், உங்களின் வாசல் இது. فَمَنْ كَانَ مِنْ أَهْلِ الْجِهَادِ دُعِيَ مِنْ بَابِ الْجِهَادِ. ஜிஹாத் செய்தவர்களே, இது உங்களின் வாசல். وَمَنْ كَانَ مِنْ أَهْلِ الصَّدَقَةِ, சதகா செய்தவர்களே, دُعِيَ مِنْ بَابِ الصَّدَقَةِ يَا عَبْدَ اللَّهِ هَذَا خَيْرٌ. وَمَنْ كَانَ مِنْ أَهْلِ الصِّيَامِ دُعِيَ مِنْ بَابِ الصِّيَامِ. என்ன வாசல் அது? பேர் என்ன? ரய்யான். வாருங்கள். தொழுகையாளிகள் தொழுகையின் வாசல், ஜிஹாது செய்தவர்கள் ஜிஹாதின் வாசல், சதகா செய்தவர்கள் சதகாவின் வாசல். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 8 வாசல்களிலும் இருந்தும் யாராவது அழைக்கப்படுவார்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். இந்த 8 வாசல்களுடைய பெயரிலும் யாராவது அழைக்கப்படுவார்களா? தொழுகையாளியிலும் அவர் இருப்பார், ஜிஹாதிலும் அவர் இருப்பார், சதகாவிலும் அவர் இருப்பார். யாராவது உண்டா? قال نعم يا ابا بكر. نعم, இருக்கிறார் அவர். ان تكون منهم يا ابا بكر, அவர்களில் ஒருவனாக உங்களை நான் ஆதரவு வைக்கிறேன். இந்த ஹதீஸிலே. இன்னொரு ஹதீஸிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களின் பெயர் அந்த 8 வாசல்களிலும் இருந்தும் அழைக்கப்படும். யாரும் என்ன கண்ணியம் பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. யாராவது விரும்பிய வாசலில் நுழைந்து கொள்ளலாமா? நுழைந்து கொள்ளலாம். யார்? ஆண்களா? இல்லை. பெண்களா? ஆம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு பெண், மூமினான பெண்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை. எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை நிறைவேற்றி, ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து, வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்து, வஅதாஅத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாலோ, இந்த பெண் அழைக்கப்படும் மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ நுழைந்து கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் அப்படிப்பட்ட மூமினான பெண்களாக உங்கள் மனைவிகளை மாற்றுங்கள், உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கள், உங்கள் குழந்தைகளை வளருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை இன்ஷா அல்லாஹ் வாருங்கள். மலக்குகள் கதவை திறப்பார்கள், நுழைந்து கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் கேளுங்கள். அன்னலக்கும் மன் தஹயு ஃபலா தமூது அபதா. சொர்க்கவாதிகளை கேளுங்கள், நுழைவதற்கு முன்னால் கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன உலகம் இது? அன்னலக்கும் மன் தஹயு ஃபலா தமூது அபதா. இங்கே வாழ்வீர்கள், மரணம் கிடையாது.
وأن لكم من تصحوا فلا تسقموا أبدا. உங்களுக்கு இங்கே சுகம், நோய் கிடையாது. وأن لكم من تشبوا ولا تهرموا أبدا. இங்கே உங்களுக்கு வாலிபம், இங்கே உங்களுக்கு முதுமை கிடையாது. وأن لكم من تنعموا ولا تبأسوا أبدا. உங்களுக்கு நியமத்துகள் அதிகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், குறைக்கப்படாது. மரணம் இல்லை, நோய் இல்லை, வயோதிகம் இல்லை, நியமத்துகள் குறைவு இல்லை. வாருங்கள், அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அழைக்கப்படும். வனூது அன் தில்குமுல் ஜன்னத்து ஊரித்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன். உங்களுடைய சொர்க்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்த அமல்களின் காரணமாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதலாவது நுழையக்கூடிய கூட்டம் பௌர்ணமியின் இரவிலே சந்திரனை எப்படி பார்ப்பீர்களோ அது போன்று பிரகாசமாக மின்னிக் கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு உள்ள தரஜா, நட்சத்திரத்திலே அதிகம் வெளிச்சத்தை தரக்கூடிய நட்சத்திரத்தை போன்று மின்னிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னத்தி மிஅத தரஜா, சொர்க்கத்திலே 100 தரஜாக்கள் இருக்கிறது. அஅத்தஹு அல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி இறந்தவர்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். மா பைன தரஜத்தைனி கமா பைன ஸமாஇ வல் அர்த், அதனுடைய 2 தரஜாக்களுக்கு இடையே உள்ள தூரம் வானம் பூமிகளுக்கு இடையே உள்ள தூரம். ஃபஇதா ஸஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அதுதான் உயர்வான சொர்க்கம். அதன் மீதுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அங்குதான் சொர்க்கத்தின் ஆறுகள் ஓடுகிறது. யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுதாரர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. கொஞ்சம் நில்லுங்கள் சொர்க்கவாதிகளே. وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ, அல்லாஹ் எடுப்பான் போட்டிகளை, பொறாமைகளை, குரோதங்களை, மனிதர்கள் உலகத்திலே சுமந்த தன்மைகளை சொர்க்கவாதிகளிடமிருந்து அல்லாஹ் பிடுங்கி விடுவான், எடுத்து விடுவான். நுழையுங்கள், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். யா அல்லாஹ், இந்த வார்த்தையை உலகத்திலே உச்சரிக்கிறோம், சொர்க்கத்திலே நுழையும் பொழுது உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நேர்வழி கொடுத்தவன் நீதான். இதன் பக்கம் நீ இந்த நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் நேர்வழியை எங்களால், சொர்க்கத்தை எங்களால் அடைய முடியாது. அல்லாஹ் அக்பர். எங்களுக்கு ரசூல்மார்கள் சத்தியத்தை கொண்டு வந்தார்கள். பார்ப்பான், சொர்க்கத்திலே உள்ளே நுழைந்ததற்கு பிறகு தங்கத்தாலான மாளிகைகள், யாரும் ஒரே ஒரு முத்தாலான கூடாரங்கள், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லா மனிதர்களும் 33 வயதுடையவர்களாக, சம வயதுடையவர்களாக மாற்றப்படுவார்கள். இன்னும் அங்க சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யபசுகூன ஃபீஹா, அங்கே எச்சில் சிந்த மாட்டார்கள். வலா யம்தகிதூன், மூக்கை சிந்த மாட்டார்கள். வலா யதகவதூன் வலா யபூலூன், மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள். ஆனியத்துஹும் ஃபீஹா அஸ்ஸஹப், அவர்கள் உபயோகிக்கக்கூடிய பாத்திரம் தங்கத்தால் ஆனது. அம்ஷாத்துஹும் மின் அஸ்ஸஹப், அவர்கள் சீவக்கூடிய தலைமுடியின் சீப்பு தங்கத்தால் ஆனது. யாரும் வமஜாமீருஹுமுல் உலூவ வரஷுஹும் அல் மிஸ்க், அவர்களுடைய வேர்வை கஸ்தூரியின் மணமால் ஆனது. அங்கே இருக்கும் ஊதிபத்திகள் கஸ்தூரியின் நறுமணத்தை அதிகப்படுத்தக்கூடிய நறுமணத்தை விட அதிகமான நறுமணத்தை வெளியாக்கிக் கொண்டிருக்கும். எல்லாம் சரி. ஒலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் ஜௌஜதான், நுழையும் பொழுது ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் 2 ஹூரில் ஐன் பெண்களை அல்லாஹ் கொடுப்பான். இது நுழையும் பொழுதுதான், நுழையும் முதல் தருணத்தில் தான் 2 ஹூரிலின் பெண்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்களுடைய காலில்
இருக்கக்கூடிய அந்த பச்சை எலும்புடைய நரம்புகள் கூட அழகால் வெளியே தெரியும். லக்திலாஃப பைனஹும், அந்த இருவருக்கும் இடையே வேறுபாடுகள், குரோதங்கள் இருக்காது. குலூபுஹும் கல்புன் வாஹித், அவர்கள் எல்லோருடைய கல்புகளும் ஒரே கல்பாக இருக்கும். அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எத்துணை மனைவிமார்கள்? 2. ஆனால் ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் நுழையும் பொழுது 72 மனைவிமார்களை கொடுப்பார். யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லிஷஹீதி இன்தல்லாஹி 6 ஹிசால், ஷஹீதுகளுக்கு 6 பதவிகளை, உயர்வை அல்லாஹ் அளிப்பான். ويزوج 72 زوجة. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 72 மனைவிமார்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிக்கும் பொழுது கொடுப்பான். 2 வேணுமா 72 வேணுமா? 2 வேணுமா 72 வேணுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியங்களை நமக்கு கொடுப்பானாக. ஆஹா, தங்கத்தாலான மாளிகை, முத்து பவளங்களான மாளிகை, அங்கே சிறுவர்கள் ஓடி வருவார்கள். வில்தானும் முஹல்லதூன், ஓடி வருவார்கள் பணி செய்வதற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சிறுவர்கள் ஓடி வருவார்கள். வயதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், சுற்றி சுற்றி வருவார்கள் அவர்களை. இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லுஅலுஅம் மன்சூரா, நபியே, சிதறப்பட்ட முத்துகளை போன்று அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். யாரும் வாருங்கள் என்று அழைத்து ஆடைகள் அனுபவிக்கப்படும். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ذهب வலுஅலுஅன் வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், பொற்கடகம், கவசங்கள், முத்து ஆபரணங்கள் அனுபவிக்கப்படும் அவர்களுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிருதுவான பட்டுவை பட்டாலான ஆடையை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆடையாக கொடுப்பான். وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا, நபியே, சொர்க்கத்தை நீங்கள் பார்த்தால் அரச மாளிகையில் உள்ள சுகபோகங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். கம்பீரமான தோற்றத்திலே பட்டாலான ஆடைகளை அணிந்து கொண்டு, வெள்ளி ஆபரணங்களையும் முத்தாலான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு சொர்க்கவாதி நுழைவான் சொர்க்கத்திலே. யாரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவை அளிப்பான். பசியாக இருந்தீர்களே மாஷர் மைதானத்தில் நின்று உணவு. وَأَمَّا أَوَّلُ طَعَامٍ يَأْكُلُ أَهْلُ الْجَنَّةِ فَزِيَادَةُ كَبِدِ الْحُوتِ, மீனுடைய ஈரலுடைய பகுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தின் முதல் உணவாக கொடுப்பான். ஃபீஹிமா மின் குல்லி ஃபாகிஹத்தின் ஸௌஜான், கனி வர்க்கங்கள் உலர்ந்தும் பச்சையாக 2 வகைகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். வலஹ்மி தய்ரின் மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் விரும்பக்கூடிய மாமிசங்களை அந்த சிறுவர்கள், அந்த வேலையாட்கள் சுற்றி சுற்றி எடுத்துக்கொண்டு வருவார்கள். பசி இருக்காது சொர்க்கத்திலே. பசிக்காக சொர்க்கவாதி சாப்பிட மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு அருளால் சாப்பிட கொடுப்பான். பானம் கொடுக்கப்படும். சொர்க்கத்தின் பானம் ஆறுகளை கொண்ட 4 வகையான ஆறுகளை கொண்ட ஆறுகளிலும் இருந்து எடுக்கப்பட்ட பானங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமான நீரருவிகளை அங்கே ஏற்படுத்துவான். ருசி மாறாத பாலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்டு செய்வான். மது ஆறுகளை, பேரின்பம் அளிக்கக்கூடிய தேனாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 4 வகையான ஆறுகளை ஓடச் செய்வான் சொர்க்கத்திலே. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 4 ஆறுகளை சொந்தமாக்குவான். அவர்கள் எந்த திசையில் கை காட்டுகிறார்களோ அந்த திசையில் ஓடுவதற்காக. யாரோ கண்ணியத்துக்குரியவர்களே, அதிலிருந்து பானங்கள் அவனுக்கு எடுத்து கொடுக்கப்படும். கட்டில்கள், சிம்மாசனங்கள், அவன் அமர்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய கரங்களிலே இந்த உணவுகள் ஒப்படைக்கப்படும். அவன் உண்டு கொண்டே இருப்பான். எதை நாடுகிறானோ அது அவனுக்கு உணவாக கிடைக்கும். பறவைகளுடைய மாமிசங்கள், உணவுகள் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். மரத்துடைய காய்கனிகள் நினைப்பான், கரத்தில் வரும். அந்த சிறுவர்கள் சுற்றி சுற்றி வந்து உணவுகளையும் பானங்களையும் பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள். மேலும்
வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக பானத்தை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருந்த கொடுப்பான். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. தூய்மையான சுத்தமான பானங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுப்பான். சொர்க்கவாதிகள் பயணம் செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்கத்தாலான குதிரைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருப்பான். அடுக்கிக் கொண்டே போங்கள், அடுக்கிக் கொண்டே போங்கள். மாளிகைகள், ஆறுகள், இப்படி நிஅமத்துகளோடு அருளோடு அல்லாஹ்வின் அன்போடு சொர்க்கவாதி நிஅமத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான். தேனாறுகள், பாலாறுகள், மது ஆறுகள், ஊற்றுகள், மாளிகைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கவாதியின் மாளிகையில் 70,000 அறைகள் இருக்கும். எத்தனை அறைகள்? 70,000 அறைகள் இருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எதை நினைக்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும். எதை நாடுகிறானோ அவன் எண்ணி முடிப்பதற்கு முன்னால் அவன் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டது. நினைத்ததெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கும். நினைத்ததையெல்லாம் உண்டு கொண்டிருப்பான், புசித்துக் கொண்டிருப்பான், அருந்து கொண்டிருப்பான். வேலையாட்கள் சுற்றி சுற்றி வந்து கண்ணியங்களை, உயர்வுகளை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். யாரும் முக்கியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கின்ற, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமா ஹுருல் ஐன், கண் அழகிகள். யார் அவர்கள்? கண் அழகிகள், ஹுருல் ஐன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வ அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா, சுத்தமான தூய்மையான மனைவிமார்கள். உடலால் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் உடலாலும் இணைந்த சுத்தமான தூய்மையான மனைவிமார்கள். ஹூருன் மக்சூராத்துன் ஃபில் கியாம், கூடாரங்களிலே தங்கி இருப்பார்கள். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், எந்த மனிதர்களும் ஜின்னினமும் யாரும் அவர்களை தொட்டிருக்க முடியாது. சுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள். கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், முத்துக்களால், முத்துக்களை போன்று பிரகாசமான மின்னக்கூடியவர்கள். கஅன்னஹுன்னல் யாகூத் வல் மர்ஜான், முத்துக்கள் மரகதங்களால் ஆனவர்கள். பிரகாசமாக அதை போன்று மின்னிக் கொண்டிருப்பார்கள். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உருபன் அத்ராபா, கணவனை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக, கணவனின் மீது அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, சம வயதை அடைந்த கன்னியர்களாக அந்த ஹூரிலின் பெண்கள் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஹூரிலின் பெண் இந்த பூமியை திறந்து பார்த்தால் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் வெளிச்சமாகிவிடும், நறுமணமாகிவிடும். இந்த ஹூரிலின் பெண் தன்னுடைய எச்சிலை கடலிலே உமிழ்ந்தால் கடல் நீர் நல்ல தண்ணீராக மாறிவிடும். அவ்வளவு சுத்தமானவர்கள், அவ்வளவு தூய்மையானவர்கள். வஇந்தஹும் காசிராத்துத் தர்ஃப், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி இருப்பார்கள். கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். யாரும் என்ன தன்மை பாருங்கள். அல்லாஹ் அக்பர். கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். தலைகளை தாழ்த்தி சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் மனைவிமார்களாக அவர்களை ஆக்குவான். அல்லாஹ் மனமுடித்து கொடுப்பான், மனைவிமார்களாக ஆக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய நிகழ்வை சில ஹதீஸ்களிலே எமக்கு பதிவு செய்தார்கள். சொர்க்கத்திலே கடை வீதிகள் இருக்கும். ஜும்ஆவுடைய தினத்திலே கடை வீதிக்கு மனிதன் செல்லுவான். வாங்குவதற்கு காசு தேவையா? தங்கம் வெள்ளிகளை, வைடூரியங்களை, மாணிக்கங்கள் விற்கப்படும். காசு இல்லை. சுப்ஹானல்லாஹ், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். வாங்கி கொண்டு வரும் பொழுது ஒரு காட்சி அவனை தொடும். வீட்டிற்கு வருவான் தன்னுடைய மனைவிமார்களை சந்திப்பதற்காக. கடைக்கு சென்று திரும்பிய வந்த கணவன் அவனை பார்த்தவுடன் அந்த ஹோலின் பெண்கள் சொல்லுவார்கள், ஆஹா ஆஹா, வெளியே செல்லும் பொழுது ஒரு அழகு, வெளியே சென்று வரும் பொழுது இவ்வளவு அழகு உயர்ந்தவர்களாக, அழகு கூடியவர்களாக வந்திருக்கிறீர்களே,
அவர்களும் சொல்லுவார்கள், நீங்களும் அழகிலே உயர்ந்தவர்களாக மாறி இருக்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதி வந்ததற்கு பிறகு அந்த ஹூரின் பெண்கள் அந்த கணவனை தன்னுடைய மடியில் படுக்க வைப்பார்கள். படுக்க வைத்து வெள்ளிகளால் ஆன பாத்திரத்திலே சொர்க்கத்தின் நீரை உணவாக கொடுத்து கொண்டிருப்பார்கள், பானமாக அருந்த கொடுத்து கொண்டிருப்பார்கள். யாரோ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீழே படுத்திருக்கக்கூடிய அந்த கணவனை பார்த்து சொல்லுவார்கள், உங்களை விட இந்த சொர்க்கத்திலே யாரும் அழகில்லை. அவர்களும் சொல்லுவார்கள், உங்களை விட சொர்க்கத்திலே யாரும் அழகில்லை. யாரும் ஹூரின் பெண்களுடைய அந்த வார்த்தையை கேட்ட மயக்கத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதி இருந்து கொண்டிருப்பான் சொர்க்கத்திலே. ஹூரின் பெண்களை பார்த்து கொண்டு இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஹூரின் பெண் வருவார். அவன் இப்படி திரும்பி இருந்து ஆறுகளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தோள்பட்டையை தட்டுவாள். இவன் திரும்பி பார்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவனுடைய முகத்தை அந்த ஹூரின் பெண்ணில் கன்னத்திலே பார்ப்பான். இவனுடைய முகத்தை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த ஹூரின் பெண்ணுடைய கன்னத்திலே தெரியும் இவனுடைய முகம். யாரும் அவன் கேட்பான், இவ்வளவு காலம் எங்கே இருந்தீர்கள்? இவ்வளவு அழகா? யார் நீங்கள்? ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். மன் அன்தி? யார் நீ? அன மினல் மஸீத். அல்லாஹ் உனக்கு அதிகரித்து தருவான் என்று கூறிய அதிகரிப்பில் உள்ள பெண் நான். அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நாளும் அழகு அதிகரிக்கும், ஒவ்வொரு நாளும் பானத்தின் சுவை அதிகரிக்கும், ஒவ்வொரு நாளும் உணவின் சுவை அனுபவிக்கும், ஒவ்வொரு நாளும் புது புது மனைவிமார்களும் அதிகரிப்பார்கள். யாரும் எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்கள். அப்படி என்றால் உலகத்திலே மனம் முடித்த பெண்கள் எங்கே? எங்கள் மனைவிமார்கள் எங்கே? அந்த அழகை பார்த்தவுடன் இந்த உலகத்தின் அற்ப அழகிலே இருக்கக்கூடியவர்களை மறந்து விட்டோமா? எங்கே அவர்கள்? யாரோ யாரோ ஹூரின் பெண்களை விட, ஹூரின் அழகை விட அழகிலே அதிகமானவர்களாக, ஹூரின்களுக்கெல்லாம் தலைமை நின்று நடத்தக்கூடிய மனைவிமார்களில் தரமுடையவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமினான பெண்களாக உங்களுடைய மனைவிமார்கள் இருந்தால் அல்லாஹ் ஆக்குவான். சரி, பெற்றுக் கொள்ளுங்கள். ஹூரின் பெண்களை விட அழகானவர்கள் மூமினான பெண்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கியவர்கள். அங்கே சண்டை வராது. 2 மனைவி, 3 மனைவி, 4 மனைவி, 72 மனைவி வைத்தாலும் சண்டை வராது. ஒருவர் இன்னொருடைய வாழ்க்கையை பார்க்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் இன்னொரு மனைவியோடு அவர் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்க முடியாது. இங்கே சென்றாலும் இன்பம், இங்கே சென்றாலும் இன்பம், இன்பத்தின் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருப்பான். யாரும் வாக்கியம் பாருங்கள். அத்துணை மனைவிமார்களையும் சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், குரோதம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், பகைமை இல்லாமல் ஒரே தரத்திலே வைத்துக் கொண்டிருப்பார். இன்னொரு மனிதன் இருக்கிறான், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன தெரியுமா? ஏழை, பாவம், நரகத்தின் கடைசி மனிதன். நரகத்தின் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய யார் இவன்? யார் இவன்? கடைசி மனிதன். அல்லாஹ்விடத்தில் கேட்பான். நீங்கள் படித்த சம்பவம் தான், நினைவுபடுத்துகிறேன். யா அல்லாஹ், வெளியாக்கி விடு யா அல்லாஹ். காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் எல்லாம் இருக்கிறார்கள், ஈமான் கொண்டு கடைசி மனிதனாக இருக்கிறேன், வெளியாக்கி விடு யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், சரி வெளியாக்குகிறேன். இதற்கு பிறகு எதையும் என்னிடத்திலே கேட்க கூடாது. சரியா அல்லாஹ்? கேட்க மாட்டேன். உன் கண்ணியத்தின் மீது சத்தியம் இடுகிறேன், கேட்க மாட்டேன். சரி, வெளியாக்கி விடுவான் அல்லாஹ்.
பல ஹதீஸ்களிலே பல விதமாக வந்திருந்தாலும் சேர்த்து சொல்லுகிறது. வெளியாக்கி விடுவான் அல்லாஹ், வெளியே நிற்பான். யா அல்லாஹ், அங்கே ஒரு மரம் தெரிகிறது, யா அல்லாஹ், நரகத்தின் வெப்பத்திலே வாடிக்கொண்டு வந்தேன், அந்த மரத்திலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லாஹ். எதையும் கேட்க மாட்டாய் என்று வாக்களித்தாயே, யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். மனிதனுடைய சுபாவம் அப்படித்தான். ஒன்றை வாக்களிப்பான், மீறுவான், அடுத்து அதேவா செய்வான். மரத்தை அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். அதை விட இன்னொரு மரம் அழகா அவன் கண்களுக்கு முன்னால் தெரியும். யா அல்லாஹ், இந்த மரத்தை விட அந்த மரம் அழகாக இருக்கிறது, யா அல்லாஹ், அங்கே போய் விடுகிறேனே, இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். முன்னாடியே வாக்களித்தாயே, யா அல்லாஹ், இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன். சரி போ. மரம் தோன்றிக் கொண்டே இருக்கும். இங்கே நில்லுங்கள், கொஞ்சம் நில்லுங்கள். ஒரு கேள்வி. வெளியாக்கியவன் அல்லாஹ், வாக்கை ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ். சரி, மரத்தை உருவாக்கியவன் யார்? யார்? இரண்டாவது மரத்தை தோற்றுவித்தவன் யார்? 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 அல்லாஹ். ஏன்? இந்த அடியான் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாசம், இந்த அடியார் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆசை. சொர்க்கம் தெரியும், யா அல்லாஹ், உள்ள போயிடறேன்னு, இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். சரி போ, கேட்க மாட்டேன், எதுக்கு மேல கேட்க மாட்டேன் அல்லாஹ், போ. போய் பார்த்தால் எல்லாம் ஹவுஸ்ஃபுல். ரப்பே, போனையா அல்லாஹ், உள்ள ஒண்ணுமே இல்லையா அல்லாஹ், எல்லாம் அவரவரின் இடம் என்று சொந்தமாக இருக்கிறது யா அல்லாஹ். அப்படியா? தமன்னா, ஆசைவை. என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? ஆசைவை. இந்த ஒரு ஹதீஸ் போதுங்க சொர்க்கத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு. ஆசைவை 5 முறை அல்லாஹ் கூறுவான். ஆசை வைத்து விட்டேன் யா அல்லாஹ், ஆசை வைத்து விட்டேன், இது போதும் யா அல்லாஹ். ஆசை வைத்து விட்டாயா? நீ 5 முறை ஆசை வைத்ததும் இந்த உலகத்தை விட 10 மடங்கு இந்த பூமியில நீ வாழ்ந்தாய் அல்லவா? கொழும்புல இருக்கக்கூடிய சின்ன வீடு அல்ல, இந்த உலக வாழ்க்கை இதை விட 10 மடங்கு பெரிய உலகம் உன் ஒருவனுக்கு. போ ரப்பே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், சரிதான் யா அல்லாஹ், ஏதோ வாக்கு மீறிட்ட, தெரியாம கேட்டு வந்துட்ட, அதுக்காக என்ன போய் இப்படி கேலி செய்றியே? சொல்ல கேலி செய்றியே ரப்பே, எனக்கு உலகத்தை விட 10 மடங்கா? அல்லாஹ் சொல்லுவான், கேலி செய்வது என் குணம் அல்ல, நீ போ, பெற்றுக் கொள்வார். யார் உள்ளே நுழைந்த அவன் அந்த 10 மடங்கு பெரிய உலகத்தில் நுழைவான். அவன் கூறுவான், நுழையும் பொழுது, இந்த சொர்க்கத்திலே எனக்கு கொடுத்ததை போன்று அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. யார் இவன்? யார் இவன்? சொர்க்கத்தின் கடைசி மனிதன், கடைசி மனிதன். அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருப்பான் சொர்க்கத்துல. நம்மளை விட ஒரு ஆள் மேல இருக்காருன்னு தெரிஞ்சாதானே மனசுல கவலை வரும். கவலை கிடையாது சொர்க்கத்துல. அவர்கள் தான் உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் அளவிற்கு அல்லாஹ் ஆக்குவான். இந்த அடியான் சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அந்த புது மாளிகையை திறப்பான். 2 ஹூரின் பெண்ணை அல்லாஹ் அந்த நரகத்தின் கடைசி மனிதனுக்காக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பான். இந்த நரகத்திலிருந்து வெந்து வந்த இந்த மனிதன் எப்போ இந்த வார்த்தையை சொல்லுவான் தெரியுமா? சொர்க்கத்தில் எனக்கு கொடுத்த மாதிரி யாருமே கொடுக்கலன்னு சொல்லி அந்த கதவை திறந்து பாப்பானே, அப்ப அந்த பெண்கள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக். எங்களுக்காக உங்களை படைத்த, உங்களுக்காக என்னை படைத்த, எங்களை படைத்த அந்த ரப்புக்கே எல்லா புகழும். உங்க மனைவி உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழையும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. மேல உள்ள மனைவிமார்கள் எல்லாம் அந்த கணவன்மார்களுக்கு, யார் உங்களுக்காக என்னை படைத்த,
எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அந்த ரப்புக்கு எல்லா புகழும். அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை, சொர்க்கத்திலே எங்களுக்கு கொடுத்ததை போன்று. கடைசி மனிதன் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரோடு முன்னால் சென்றவர்களுக்கு அப்படி என்றால் என்ன என்ன சுத்து பாருங்க. இதுவெல்லாம் பெரிதா? இல்லை. சொர்க்கத்தின் இன்பத்திலே நான் பெரிய விஷயங்களை எல்லாம் பட்டியலிடவில்லை. ஏன் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அடைவீர்கள். ஆனால் ஒரு மனிதன் நோக்கமாக சொர்க்கத்திலே எடுக்க வேண்டிய மிகப்பெரிய அம்சம் வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் மிகப்பெரியது. சொர்க்கவாளிகளுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே சொர்க்கவாதிகளை அழைப்பான், யா அஹ்லல் ஜன்னah, யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாதிகளே, இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் ஆஜராகுவோம், இன்ஷா அல்லாஹ். லப்பைக ரப்பனா வ சஅதைக், ஆஜராகி விட்டோம் யா அல்லாஹ். ஹல் ரதீதும், திருப்தி அடைந்தீர்களா? போதுமா இதுவெல்லாம்? ஹூர்லின் பெண், அழகான ஆறுகள், மாளிகைகள், சிம்மாசனங்கள், உங்களுக்கு வேலையாட்கள், உங்களுக்கு சுப செய்திகள், போதுமா? ஹல் ரதீதும். وما لنا لا نرضى يا رب وقد أعطيتنا ما لم تعطي أحدا من خلقك. எப்படி யா அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? உன் படைப்புகளில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். அன உஅதீகும் அஃதல மின் தாலிக். ரப்புக்கும் அந்த அடியார்களுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலை பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கட்டுமா இதைவிட சிறந்த ஒன்றை? சொர்க்கவாதிகள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். பாருங்க அவங்க என்ன அனுபவிச்சிருப்பாங்க. யாரோ وأي شيء أفضل من ذلك وأي شيء أفضل من ذلك. என்ன யா அல்லாஹ் இதை விட? அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் கூறுவான், أحل عليكم رضواني أحل عليكم رضواني فلا أسخط عليكم بعده أبدا. என்னுடைய பொருத்தத்தை இன்றைய தினம் உங்களுக்கு விதிக்கிறேன், இதற்கு மேல் உங்கள் மீது கோபமே படமாட்டேன். இதற்கு மேல் கோபம் இல்லை அடியார்களே உங்கள் மீது. என் பொருத்தம் உங்கள் மீது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக பயணித்த கூட்டம் சஹாபாக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பூமியில் வாழும் பொழுது இந்த சுப செய்தி அல்லாஹ் கொடுத்து விட்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி விட்டான். எமக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி அடைவது? என் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டானா? சொர்க்கத்திற்காக என்னுடைய பயணத்தை நான் இந்த உலகத்திலே தொடங்கி என் மரணம் வரை பயணித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் எனக்கு தெரியாது. மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்து இந்த வார்த்தையை என்றும் அவனுடைய நாவால் எங்களுக்கு உச்சரிக்கும் பொழுதுதான் தெரியும். நில்லுங்கள், இது மட்டுமல்ல, இது மட்டுமல்ல, இன்னொன்று இருக்கிறது, பெரியது, மிக பெரியது. சொர்க்கத்தின் இன்பம் என்பது அதனுடைய ஆறுகளிலேயோ, அதனுடைய செல்வங்களிலேயோ, வீடுகளிலேயோ, மாளிகையிலேயோ, வாகனங்களிலேயோ, சொர்க்கத்தின் கூடாரங்களிலேயோ, ஹூர்லின் பெண்களோடு நீங்கள் வாழக்கூடிய இன்பத்திலேயோ, உங்கள் மனைவிகளோடு நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய இன்பத்திலேயோ இல்லை. சொர்க்கத்தின் இன்பம் இதில் இருக்கிறது. இதா தഖல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னah நாதா முனாதி இன்ன லக்கும் இன்தல்லாஹி மவ்இதன் قالوا ألم يبيض وجوهنا وينجينا من النار. யா அல்லாஹ், எங்கள் முகங்களை பிரகாசமாக்கவில்லையா? சொர்க்கத்தில் நுழைவித்து நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? قالوا بلى
قال فينكشف الحجاب. அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை கொடுத்ததற்கு பிறகு திரையை அகற்றுவான். திரையை அல்லாஹ் நீக்குவான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், மா அஅதாஹும் ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நظر இலைஹி. என்ன ஆகும்? திரையகற்றினால் யாருக்காக சுஜூது செய்தீர்களோ, யாரை சுப்ஹான ரப்பியல் அலா என்று அவனுடைய புகழை உயர்த்தினீர்களோ, யாரை அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹ் செய்தீர்களோ, யாருக்காக மக்களின் வெறுப்பையும் அன்பையும் தேடினீர்களோ, யாருக்காக கஷ்டம் துயரம் வந்தால் ரப்பே ஹஸ்புனல்லாஹ், போதும் யா அல்லாஹ் நீ ஒருவன் என்று கூறினீர்களோ, சொர்க்கவாதிகள் இந்த புகழுக்கும் உயர்விற்கும் மதிப்பிற்கும் உரிய அந்த ரப்பை பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யாரை பார்ப்பார்கள்? யாரை பார்ப்பார்கள்? அந்த ரப்பை பார்ப்பார்கள். அழகு அழகு அழகு, யா ரப். புகழ்வார்கள் அந்த ரப்பை பார்த்ததற்கு பிறகு. இதை விட சொர்க்கத்தின் அத்துணை சொர்க்கமும், கொஞ்சம் கேளுங்கள், சொர்க்கத்தின் அத்துணை சொர்க்கமும் ஒருவருக்கு ஒப்படைக்கப்பட்டாலும் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் ஒரு முறை பார்க்கக்கூடிய இன்பத்திற்கு சமமாகும். அல்லாஹ் அக்பர். இன்பம் எது? இன்பம் என் ரப்பை பார்ப்பது. மூசா கேட்டார், ரப்பி அருணி, யா அல்லாஹ் காட்டு, யா அல்லாஹ் உன்னை. லன் தரானி, பார்க்க முடியாது மூசா. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்றார்கள், அல்லாஹ்வை பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்க மாட்டார். உலகத்தின் நியதி அது. உலகத்திலே யாரும் அந்த ரப்பை பார்க்க முடியாது. சொர்க்கத்திலே சென்றால்தான் அல்லாஹ் அவனுடைய பூமியில் அந்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அதைவிட சொர்க்கத்தின் நியமத்துகள் எதுவும் சமமானதல்ல. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் என்னுடைய பெயர்களை பதிவு செய்வானாக. இன்னொன்று, அல்லாஹ்வை பார்த்து விட்டாயிற்று, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க முடியுமா? அவர்களோடு வாழ முடியுமா? சொர்க்கத்திலே முஹம்மது ரசூலிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்திலே உங்களோடு வாழ்கிறேன், விரும்பும் பொழுதெல்லாம் உங்களை பார்க்கிறேன், ஒன்றை பயப்படுகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மரணித்து விட்டால், நீங்கள் மரணித்து விட்டால் உயர்ந்தவர்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்களுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் உங்களை உயர்த்தி விடுவானே, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா? என்ன கேட்டார்கள்? சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா? முஹம்மது ரசூல் எப்படி பதில் சொல்ல முடியும் இந்த கேள்விக்கு? முஹம்மது ரசூல் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒருவருக்கு சொர்க்கத்தை உறுதியாக முஹம்மது ரசூல் கொடுக்க முடியாது. ஒரு சஹாபி ஒரு மனிதர் முஹம்மது ரசூலிடத்தில் சர்வசாதாரணமாக வந்து பேசுகிறார். கேட்டுக்கொண்டிருப்பவன் யார்? இந்த உரையாடலை கேட்பவன் யார்? ரப். ஜிப்ரீலே
செல்லுங்கள் முஹம்மது ரசூலிடத்திலே கூறுங்கள், அந்த தோழருக்கு அறிவிக்கும்படி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் கட்டுப்பட்டு நடந்தார்களோ இவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் அவர்களோடு இருப்பார்கள். எவ்வளவு அழகான தோழர்கள் இவர்கள்! தாம் கண்ணியத்துக்குரியவர்களே, யாரை நாம் நேசிக்கிறோமோ அவர்களோடு மறுமையிலே இருப்போம், சொர்க்கத்திலே இருப்போம். முஹம்மது ரசூலை உங்கள் உள்ளம் நேசித்தால், என் உள்ளம் நேசித்தால், நாளை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அங்கே அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கும் அளிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் வெற்றி, இதுதான் நோக்கம், இதுதான் குறிக்கோள். يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد فأما الذين شقوا ففي النار لهم فيها زفير وشهيق خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد وأما الذين سعدوا ففي الجنة خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك عطاء غير مجذوذ. துர்பாக்கியசாலிகள், நற்பாக்கியசாலிகள் யார்? யார் நரகத்திலே நுழைந்தார்களோ அவர்கள் துர்பாக்கியசாலிகள். யார் சொர்க்கத்திலே நுழைந்தார்களோ அவர்கள் நற்பாக்கியசாலிகள், நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள். யார்? وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ. அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரப்படுவார்கள். மறுமையிலே சலாமுன் அலைக்கும், சாந்தி உண்டாகட்டும், திபுத்தும் ஃபத்ஹுலுஹா காலிதீன், அனுபவித்துக் கொள்ளுங்கள், நிரந்தரமாக இதிலே நுழையுங்கள். அல் முத்தகூன் இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன் இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். கவலை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் மறுமையிலே நிற்பார்கள். பயம் இல்லை அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு மறுமையிலே. உலகத்திலே அல்லாஹ்வை மறந்தவன் மறுமையிலே பயப்படுவான். உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சியவன் மறுமையிலே அஞ்ச மாட்டான். அல்லாஹ் கொடுக்கின்ற அருளை எதிர்பார்த்து நிற்பான், அல்லாஹ்வின் பொருத்தத்தை எதிர்பார்த்து நிற்பான். சொர்க்கத்தில் நுழைவதற்கு தன்னை ஆயுத்தமாக்கிக் கொள்வார். யாரும் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த வாக்கை நிறைவேற்றுவான். மூமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு அந்த கூட்டத்தில் நம்முடைய பெயரை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் பரிசோதித்து பாருங்கள். சொர்க்கம், சொர்க்கம் சாதாரண உலகம் அல்ல, சாதாரண தோட்டமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹூருலின் பெண், அந்த பெண் தலையிலே போடக்கூடிய முந்தானை, அதில் இருக்கக்கூடிய ஒரு முத்து கைரும் மினத் துன்யா மா அலைஹா, இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது.
இது உலகம் அற்பம். அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட சமமாக இருந்தால் அல்லாஹ் தன்னை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு, ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான். அற்பம் அல்லாஹ்வுடைய பார்வையில். அல்லாஹ் விவரிக்கக்கூடிய மிகப்பெரிய உலகமான சொர்க்கம், வசாரிஉ, விரைந்து வாருங்கள் அதன் பக்கம், தேடுங்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்கள், யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் உன் பொருத்தத்தை கொடு, உன் பார்வையை கொடு, உன்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடு. அதற்காக உழையுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த சமூகம் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் பாதி அளவு இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்தின் பாதி அளவு என் சமூகம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறேன். ஃபகப்பர்னா, சஹாபாக்கள் தக்பீர் சொன்னார்கள். யா ரப், யா ரப். இந்த உம்மா இரக்கம் காட்டப்பட்ட சமூகம், அருள் காட்டப்பட்ட சமூகம், கண்ணியம் கொடுக்கப்பட்ட சமூகம். இந்த உம்மத்திலே 70,000 மக்கள் நாளை மறுமையிலே விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள். சொர்க்கத்திற்காக வாழ்வோம் கண்ணியத்துக்குரியவர்களே. சொர்க்கத்திற்கும் சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கும் மேலான அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வாழ்வோம். அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்ப்பதற்காக இந்த உலகத்திலே நம்முடைய எட்டுகளை நடைபோடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாசல்களை திறந்து வைப்பான். முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் பலனை கொடுப்பான். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் எழுப்பியதிலிருந்து உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் வரை கண்ணியங்களையும் உயர்வையும் கொடுத்து சொர்க்கத்திலும் அல்லாஹ் நுழைவித்து அங்கும் அவனுடைய பொருத்தத்தையும் அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். மாலை மறுமையிலே உங்களுடைய கண்ணியத்தோடு நீங்கள் நேசித்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். சொர்க்கம் அபூபக்கரை பார்க்கும் இடம் ரலியல்லாஹு அன்ஹு, உமரை பார்க்கும் இடம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நம்முடைய தாய்மார்களை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளை பார்க்கலாம், நம்முடைய சஹாபாக்களான அந்த தோழர்களை, அந்த வீரர்களை பார்க்கலாம், அவர்களோடு பழகலாம். என்ன நியமா அதை விட? அவர்களோடு பழகலாம், அவர்களிடத்திலே பேசலாம். வாழுங்கள் அதற்காக. உலக வாழ்க்கை முடிய போவது. இந்த உலகம் மறுமையின் சொர்க்கத்தின் நீங்கள் அறுவடை செய்வதற்காக கொடுத்த இடம். குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு அளிப்பானாக. சொர்க்கத்தில் அவனுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்தில் நிரந்தரமாக வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்தருள்வானாக. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே அல்லாஹுடைய இல்லத்திலே எம்மை ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.